ஆன்மீக அன்பர்களுக்கு சிவகுருடன் சிவஞானத்தின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தகவலாக குற்றாலம். அதில் குற்றாலம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. அதானே திருக்குற்றாலம். குற்றாலத்தை எல்லாருக்கும் தெரியும். குற்றாலம் அருவியை தெரியும், ஐந்தருவி தெரியும், அங்கே உள்ள அருவிகளெல்லாம் தெரியும், எல்லோரும் போயிருப்பீங்க. அதில் என்ன முக்கியமான தகவல்னால், இந்த பிரதான அருவின்னு சொல்லக்கூடிய மெயின் ஃபால்ஸ், அது பக்கத்தில் இருக்கிற கோவில், முன்னால் பெருமாள் கோவில், அதாவது வேங்கடவன் இருந்த கோவில். அந்த கோவில் இப்போ குற்றாலநாதர் கோவிலாக இருக்குது. நான் நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கே போய் கொஞ்சம் பேர் தான் அந்த குற்றாலநாதரை தரிசனம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இப்போ நான் சொல்ல போகிற தகவலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிய மலையில் அகத்தியர் இருக்கிறார். உலகத்தை சமநிலைப்படுத்தணுங்கிறதுக்காக என் பெருமான் அகத்தியரை எங்கள் புதியில் அனுப்பினாருன்னு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு வழக்கமாக பூஜைகள் பண்ணுற போது இந்த கோயிலுக்கு, இந்த பெருமாள் கோயிலுக்கு போயிருக்காரு. எந்த கோயிலில் இருந்தாலும் சாமி கும்பிட வேண்டியதான்ட்டு அவர் போயிருக்காரு. அவர் நெத்தியில் விபூதி, களத்தில் உத்திராட்சம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வைணவர்கள்லாம் அவரை தடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தடுத்துருக்காங்க. அவர் உடனே தன்னுடைய குருநாதர் எழிஞ்சி குமரன் அங்கே பக்கத்தில் இருக்கிறனால எழிஞ்சி குமரன்ட்ட போய் முறையிடுறாரு. இந்த மாதிரி என்னை கோயிலுக்குள்ளே விடமாட்டேங்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி, இந்த பக்கத்தில் இருக்கிற வெள்ளாற்று மணலில் ஒன்று கையில் கொடுத்தாரு. இதை கொண்டுக்கிட்டு நீ அங்கே போய் இந்த கையோடு அங்கே நீட்டி பதிகம் பாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதே மாதிரி அகத்தியர் அங்கே பெருமாளை பார்த்துட்டு பதியம் பாடுறாரு. பெருமாள் சிவலிங்கமாக மாறிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீதேவியை பார்த்து பாடி பார்வதியாக மாற்றினார். பூதேவியை பார்த்து பாடி குழல்வாய் மொழி அப்படியே மாற்றினார். இப்படி அங்கே அதுக்கப்புறம் தான் அது பெருமாள் கோவில் சிவன் கோயிலாக மாறிட்டுது. இது அங்கே உள்ள கல்வெட்டில் அடியேன்னு படித்து பார்த்து தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கல்வெட்டு இருக்கு, நான் பார்க்க போது இருந்தது. அகத்தியர் சிவலிங்கத்தை பக்கத்தில் போய் மேலே கையை வச்ச மாதிரி ஒரு சித்திரத்தோட தமிழ் எழுத்தோடு இருக்குது அந்த கல்வெட்டு. அதுவும் போக குற்றாலத்தில் எல்லோரும் இந்த மகிழ்ந்து போகிற பாதையை போய் பார்த்துருப்பாங்க. படியிறங்கி இந்த பிரதான அருவிக்கு போகிறதுக்கு எதிர்த்தாப்பில் சித்திர சபைன்னு ஒன்று இருக்குது. அது இந்த பஞ்ச சபையில் ஒரு சபை சித்திர சபை. அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த சித்திர சபையை அகத்தியரே இந்த பூ, காய், இலை இந்த வண்ணங்களை கொண்டு வரைஞ்ச ஒரு நடராஜன். அடியன் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அந்த ஒரிஜினல் அந்த அகத்தியர் வரைஞ்சதை என்னால் பார்க்க ஒரு பாக்கியம் கிடச்சிது. இப்போ அது ரொம்ப மங்கி போனதுனால வேறு வண்ணங்களெல்லாம் தீட்டின மாதிரி தெரியுது. இப்போ ரெண்டாவது பார்க்குற போது அந்த பொலிவாக இருந்தாலும் அந்த இது ஒரிஜினல் இதில் இல்லை. அதனால் நீங்கள் இனிமேல் குற்றாலத்துக்கு போனவங்க வெறுமனே குளிக்கிறது, ஒரு கழிக்கிறது அந்த இது மட்டும் இல்லாமல் அந்த குற்றாலநாதரையும் தரிசனம் பண்ணிவிட்டு சித்திர சபையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தகவலை சொல்கிறேன். நன்றி. இனி இது போன்ற ஒரு அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.